மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ராசிநாதன் செவ்வாய் பகவான் படாத பாடுபடுத்திட்டார் உங்களை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே கண்ணாமூச்சி காட்டிவிட்டார். கடக ராசியில் பலமிழந்து நீசம் அடைஞ்சு போனார். அதுக்கப்புறமா அவர் வக்கரமாகி பின்னோக்கி மிதுனத்துக்கு போனார். மறுபடியும் கடகத்துலேருந்து உட்கார்ந்துருக்காரு. படாத பாடு, அதாவது ராசிநாதனுக்கு வந்துட்டு ஒரு பலம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வரலாம். ஆனால் இவ்வளோ நாள்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, போதாத குற்றத்துக்கு 7.5 சனி வேறு, விரைய சனி அது ஒரு பக்கம் வேறு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ சுத்தமாக கண்மூடித்தனமாக போயிட்டுருக்கு ஜோசியர் வாழ்க்கை. தேவையில்லாத செலவெல்லாம் நிறையா வருது. 10 ரூபா கூட கடன் இல்லாமல் இருந்தேன். இப்போது 7.5 ஆரம்பித்தது இந்த கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ கடன் வாங்க வச்சிருச்சு. தொழில் போகிற போக்கு ஒன்றும் சரியில்லை. அதே மாதிரி வீட்டில் வண்டி வாகனம், வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகி மாதம் ஏதாவது ஒரு தண்ட செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நானும் எப்படியோ கை காசை மிச்சம் பண்ணி பார்க்குறேன். 10 ரூபா மிச்சம் பற்ற முடியலை. ஏதாவது ஒரு தண்ட செலவு அப்படிங்கிறது வந்து வீட்டில் ஒரு 10 ரூபாயை கொண்டு போயிட்டு பீரோக்குள்ளே இந்த மாதத்தோட முடிவில் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியலை. மாத கடைசியில் 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் தள்ளுது. இப்படியே தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குமா ஜோசியரே அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவலைப்படாதீங்க, செவ்வாய் பகவான் இந்த ஒரு மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஒரு வாரம் முடிஞ்சாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல நேரம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது கடகம் ராசியில் நீசம் அடைஞ்சிருக்கக்கூடிய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போகிறாரு. ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியான அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அங்கே இருந்துட்டு சப்தம பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும், அஷ்டம பார்வையாக மீனத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய கஷ்டம் அப்படிங்கிறது பட்டுட்டோம் இல்லைங்களா? என்ன பண்ணுறது, இந்த மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடுமா, தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு விதமான அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எதுலேயுமே முழுசாக ஒரு ஈடுபட முடியலை. ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு ஒரு 10 ரூபா வரும். ஆனால் எங்கே ஒரு 10 ரூபா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே போயிட்டு அதை செஞ்சு வர 10 ரூபாயும் போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டிக்கோங்க. சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. செஞ்சுட்டு அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க மாலை நேரத்தில். அதை செஞ்சு முடிச்சுட்டு, அதாவது 8ஆம் தேதி ராசி அதிபதி மாறுறாரு இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு விளக்கு போடுங்க, சரியாக போய்கிட்டோம். அதன் பிறகு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்துட்டு சாதாரணமாக சிம்மம் ராசிக்கு போகலை, அவர் வந்துட்டு அங்கே போயிட்டு ஞானகாரகன் கேதுவோட இணைகிறாரு. அதனால் மனசில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போது நாம் என்ன செய்யணும், சரிங்களா? நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல
கொஞ்சம் ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இத்தனை நாளாக நம்ம எங்கடா கோட்டை விட்டோம், எங்கே நாம் தப்பு செஞ்சோம், அது எல்லாம் கண்டுபிடிச்சி இனிமேல் அதை செய்யக்கூடாது, இப்படி போகணும் அப்படின்னு ஒரு புது ரூட்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடந்த காலகட்ட தவறுகள் அப்படிங்கிறதுல இருந்து பாடம் கண்டுபிடிச்சி இனிமேல் நாம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி செய்வீங்க. அதால் ஒரு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. கடன் அப்படிங்கிறதையும் அடைக்க முடியும். மறுபக்கம் லாப வீட்டுக்கு ராகு போயிருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் குருட்டுத்தனமாக கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்போது நீங்கள் ஒரு உழைக்காத ஒரு இடங்களில் இருந்து உங்களுக்கு பணம் வரும். ஒரு பிள்ளை இல்லாத சொத்து உங்கள் பேரில் எழுதப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா மனைவி வழியில் சொத்து உங்களுக்கு சேர்க்கைக்கு ஏற்படலாம். பங்காளிகள் சொத்து அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு வந்து சேரலாம். பணம் கீழே கடந்து எடுக்கலாம். ஒரு நகை நட்டு கீழே கடந்து எடுக்கலாம். ஒரு லாட்ரி யோகத்தில் விழுகலாம். இப்போ இந்த ஆன்லைன்லலாம் ஏதோ இந்த மாதிரிலாம் விளாட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்கள் இந்த ட்ரேடிங்கில் காசு வர்றது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வாரம் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போது 8ஆம் தேதிக்கு மேலே ஒரு நேர்மறை ஆற்றலோட வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் சந்திப்பீங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் அப்படிங்கிறவர் இருக்கார். புத்திகாரகன் புதன் பகவான் மாத தொடக்கத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் தேதி அவர் மிதுனம் ராசிக்கு போகிறாரு. அப்போது சூரியனோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இப்போது பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரி, பிள்ளைகள் ஒரு 11ஆவது முடிச்சிருக்கு, ஒரு காலேஜ் சேர்க்கணும். இப்போ அவனை கேட்டால் அந்த படிப்புங்கிறான், இவனை கேட்டால் அந்த படிப்புங்கிறான், சொந்தக்காரன் ஒன்று வந்துட்டு அந்த படிப்பு நல்லா இருக்குங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை 4 பக்கமும் போட்டு குழப்புவாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்படின்னா அதில் எதையும் இல்லாமல் நான் வேறு ஏதாவது படிப்பில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நேராக போய் உங்களுடைய பிள்ளைகள் படித்த ஆசிரியர்கள்ட்ட போயிட்டு, இப்போ அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நல்லதொரு வழி அப்படிங்கிறத கொஞ்சம் காட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்ததொரு அமைப்பு அப்படிங்கிறதாக இருக்கும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். 29ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும், அதை பயன்படுத்திக்கணும். ஒரு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்து இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் வேலை பரவாயில்ல, அதை ராத்திரியில் செய்வோம், வாங்கி கொண்டு வந்து பக்கத்தில் வை, ஏதாச்சும் ஒரு ஆள் கிடைப்பாங்க, அதன் மூலயமா வச்சு செஞ்சிடலாம். அப்போது தேடி வரக்கூடிய எந்ததொரு வாய்ப்பையும் நழுவ விடாதீங்க. நிறைய காசு பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கலாம். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அட, எனக்கே ஒரு 35 வயசு ஆகிடுச்சு ஜோசியரே, இன்னும் ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேசம் ராசி சகோதர சகோதரிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, இப்போது வீட்டில் உங்களுடைய கல்யாண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத தொடங்கும். நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், உள்ளுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது பறக்குது. அப்பாடா, இப்போயாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சடா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனசு அப்படிங்கிறது சந்தோஷப்படக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் தேதி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் போயிட்டு குருவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போது இது ஒரு அற்புதமான ஒரு யோகம். புது தொழில் தொடங்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, நாம் செஞ்சது ஒரு தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா போகலை, இல்லை வேலை பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஜீவனஸ்தானத்துக்கு இவர் அதிபதி அப்படிங்கிறதுனால எந்ததொரு காலமாக இருந்தாலும் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா. ஒரே ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சுக்கணும். அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் எதுலேயுமே ஈடுபடக்கூடாது. அவனால் அடிப்படி பண்ணிகிட்டு இருப்பான், இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தவன் கூட்டாளி ஒருத்தவனுக்கு போய் பஞ்சாயத்தில் எட்டி பார்க்கக்கூடாது. எவ்வளோ 4 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட விலக்கி விட்டுட்டு அங்கே போய்ட்டு மத்தியஸ்தானம் பண்ணப்படக்கூடாது, விலகி வந்துடணும். சரிங்களா. இல்லைனா தேவையில்லாத நம்மளை உலையில் விட்டுட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. 7.5 சனி வேறு இருக்குது, கவனமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை இருக்கும்போது கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட்டு தொழில்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அனுசரித்து ஓட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. தினமும் குளித்து மூழ்கிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யணும். இதை செய்யுங்க. இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது செவ்வாய் சிம்மம் ராசிக்கு போன பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது டாப் கீர் போட்டு சூப்பராக இருக்கும். அதோட குரு ராஜயோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது 15ஆம் தேதி மிதுனத்துக்கு போகக்கூடிய சூரியன் குருவோட இணைகிறாரு. அப்படிங்கும்போது குரு ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. உங்களுக்கு மறைமுக வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே, இந்த உழைக்காத வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்படின்னு. அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கும். ஸோ மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும். நன்றி.